இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை அரசு விழாவும் அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்துகிறார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் அந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டு பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எரிசக்தி துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் கீழே வந்து 5655 கோடி மதிப்பிலான பல்வேறு முடிவிற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும், அதே போல் வந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். அதனைத் தொடர்ந்து வந்து 5 புதிய வழித்தடங்களில் வந்து ரயில் சேவையும் அவர் கொடியசை தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து விமான நிலையத்தில் வந்து தனி விமானம் மூலம் வந்திறங்கி அதன் பின்னர் வந்து ஹெலிகாப்டரில் அங்கிருந்து புறப்பட்டு பின்னர் வந்து பஞ்சப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் இறங்கி அங்கிருந்து விழா மேடைக்கு வருகிறார். அதன் பின்னர் வந்து முதலில் அரசு விழாவில் பங்கேற்று அதன் பின்னர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று விழா பேருரை நிகழ்த்துகிறார். அதன் பின்னர் விழா பேருரையை முடித்த பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு பின்னர் விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக திருச்சி மாநகர் முழுவதும் ஆங்காங்கே வந்து சாலையின் இருபுறங்களிலும் பேனர்கள் மற்றும் ஃப்ளெக்ஸ் வைக்கப்பட்டு பின்னர் வந்து கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு திருச்சி மாநகர் முழுவதும் விழாக்கோல பூண்டுள்ளது. மேலும் இது மட்டுமன்றி திருச்சி மாநகரிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் வந்து தொண்டர்கள் பாதுகாப்பிற்காக 3600 காவல் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமர்வதற்காக 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டு 7 லட்சம் பேர் நின்று பார்க்கும் வகையில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி இங்கு வரும் தொண்டர்கள் வசதிக்காக வந்து குடிநீர், கழிப்பிடம் மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பாஜக சார்பில் வந்து சிற்றுண்டி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் வரும் பாரத பிரதமர் வந்து வருகையை வந்து தமிழக மக்கள் மட்டுமே திருச்சி மக்கள் தற்போது ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வருகையும் தமிழகத்திற்கு வந்து ஒரு முறை வரும்போது பல்வேறு நலத்திட்டங்களை வந்து பாரத பிரதமர் வந்து நமக்கு வழங்கி வருகிறார். அதனால் வந்து இந்த முறையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். அதே போல் வந்து தமிழகத்திற்கான திட்டப்பணிகள் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அதனால் வந்து பிரதமர் மோடியை வரவேற்க திருச்சி மக்களும் தமிழக மக்களும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அதே போல் வந்து மத்தியில் வந்து பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு திட்டப்பணிகளை வழங்கி வருவதுடன் வந்து நல்லாட்சியை வழங்கி வருவதனால தமிழகத்திலும் ஒரு நல்லாட்சியை வழங்குறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து வரவேற்கிறதுக்காகவும் அந்த தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற செய்வதற்காகவும் பிரதமர் மோடியை வரவேற்க திருச்சி மக்கள் தயாராகி வருகின்றனர்.